இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக ஒரு நெருக்கம் வந்தது. பார்வோன் அந்த ஜனங்களை நெருக்கப்படுத்தினான், அடிமைப்படுத்தினான், ஆளோட்டிகளை வைத்து துன்பப்படுத்தினான். எப்பொழுது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்தார்களோ, ஆண்டவரே இந்த நெருக்கத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்கன்னு சொல்லி அந்த ஜனம் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்தபோது கர்த்தர் மனம் இறங்கி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வந்தாரேயானால் இன்றைக்கு நீங்கள் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். வேலை விஷயத்தில் ஒரு நெருக்கத்தோடு இருந்து கொண்டிருக்கலாம், உங்கள் தொழிலில் ஒரு நெருக்கத்தோடு இருந்து கொண்டிருக்கலாம், சத்துருக்கள் உங்களை நெருக்கி கொண்டிருக்கலாம். எப்பொழுது எனக்கு இதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காரியத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன்னை நான் வெளியே கொண்டு வருவதற்கு சித்தமுள்ளவராய் இன்றைக்கும் நான் உன் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். பயப்படாதே மகளே, பயந்து கொண்டிருக்கக்கூடிய காரியத்தில் நான் உனக்கு விடுதலை தருவேன். நான் உன்னுடைய வாழ்வை துளிர்க்க பண்ண போகிறேன். செழுமையான இடத்துல நிற்கக்கூடிய நற்கதிர்கள் கொழுமையும் செழுமையுமாய் காய்த்து தொங்குவது போல உன்னுடைய வாழ்க்கை செழுமையும் கொழுமையுமாய் அது பூ பூத்து காய்க்கும் வாதுமை பழங்களை கொடுக்கும் என்று ஆவியானவர் உங்கள் குடும்பத்தை பார்த்து அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்.